ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சோழன் நேர்ந்துட்டு அண்ணன் எங்க தான் போனாருன்னு தெரியல, அண்ணனை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அண்ணன் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணன் உங்கள் கண்ணிலையும் தென்படலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாலாம் கேட்கவும், இல்லைடா நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அண்ணன் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நடேசனும் வந்துடுறாரு. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நடேசன் கிட்ட கேட்கவும், அவன் போகிற இடம் போகாத இடம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் எங்கே தான் போயிருக்கோம், பேசாமல் அண்ணன் காணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து முடிவெடுத்து சோழனை கூட்டிகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவர் மட்டும்தான், அதனால் அஜய் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் நேர்ந்துட்டு, அண்ணன் ஏதாவது அண்ணன் உங்களுக்கு கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பையா, அண்ணாலாம் எதுவும் கால் பண்ணல, ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துட்டுருக்கு, ஃபோனும் வீட்டில் தானே இருக்குது, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அப்படி மீறி அண்ணன் உங்களை பார்க்க வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு மூலயமா கான்டாக்ட் பண்ணாலோ தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, பையா எங்கள் வீட்டில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலாவும் சோழனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு நான் இப்போவே வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூட்டிகிட்டு வரதுக்காக சோழன் கிளம்பி போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.